வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம விஜயின் பித்தலாட்டை நிரூபிக்கிறாங்க நம்ம வீரா. நம்ம எங்கள் மாமாட்ட இருந்து சைன் வாங்கின மாதிரி இவ போலி பத்திரம் போட்டிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. ராமச்சந்திரன் அப்படி ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கவே இல்லை, இது விஜயோட போலி பத்திரம் தான் அப்படின்னு நிரூபித்து நம்ம விஜயோட அம்மாவும் கைது பண்ணுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்ட தான் நம்ம விஜய் எப்படியாவது ராமச்சந்திரன் குடும்பத்தை நாடு தெருவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க. அதுக்காக அவங்க ஒரு பிளானை பண்ணி ராமச்சந்திரன் எனக்கு எல்லா சொத்தையும் எழுதி தந்தது மாதிரி ஸ்கெட்ச் போடணும், அப்போ தான் அவங்க குடும்பம் நடுத்தரவுக்கு வரணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. விஜயும் விஜயோட அம்மாவும் நம்ம அப்பா சாவுக்கு காரணமாக இருந்த அந்த ராமச்சந்திரன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, நம்மளுக்கு கீழே கெஞ்சணும், அப்படி ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. ஆமாம் மகளே, அதான் நம்மளுக்கு இப்போ வேணும் அப்படின்னு அந்த இடத்துல அம்மாவும் மகளை ஐடியா பண்ணி ராமச்சந்திரன் எங்களுக்கு கடையையும் வீடையும் எங்களுக்கு எழுதி தந்துட்டாரு அப்படின்னு ஒரு போலி பத்திரத்தை காட்டி அதிகாரிகளை கூட்டிகிட்டு வராங்க. கடைக்கு இது கடை என்னோட கடை அப்படின்னு அந்த இடத்துல உரிமையை நிலநாட்டுறாங்க. என்கிட்ட இந்த பத்திரம் இருக்குது, இதை பூட்டி இப்போவே சீல் வைக்கணும், இது என்னோட கடையை இவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கார்த்தி ராமச்சந்திரன்லாம் எங்கள் அப்பா யோட கடை அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. அது எப்படி உனக்கு சொந்தமாகும்? எங்கள் அப்பாவோட சொந்த உழைப்பில் வாங்கின கடை, நான் உங்கள் அப்பா வாங்கினது தான் சொல்கிறேன், ஆனால் அவர் எனக்கு எழுதி தந்துட்டாரு அப்படின்னு அந்த பத்திரத்தை காட்டுறாங்க. நம்ம ராமச்சந்திரன் அரண்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தா அதிகாரிகள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ராமச்சந்திரன் வீட்டில் இந்த வீடு வேற ஒரு ஆள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகி இருக்குது, அப்படி இருக்க நேரம் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வள்ளியம்மா, நான் காலையிலே கனவு கண்டனேன், அந்த கனவுல நம்ம வீட்டு மாடியில் இருந்த தண்ணி டேங்க் உடஞ்சி வீடு ஃபுல்லாக தண்ணியாக வர்றது மாதிரியே நான் அப்படி ஒரு வெள்ளம், நான் காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு ஓடி போகிறது மாதிரி கனவு கண்டேன். என் கனவுப்படியே இந்த வீடு பறிபோக போகுதா அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக அழுறாங்க. இந்த வீடு எங்கள் அண்ணனோட காவேரி அண்ணியோடி வாழ்ந்த வீடு, இப்போ எங்கள் அண்ணன் இங்கே இதை எப்படி தாங்கிக்கிடுவான் கடவுளே, எங்கள் குடும்பத்துக்கு ஏன் அடிக்க மேலே அடி விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு பயங்கரமாக நம்ம வள்ளியம்மாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா நீங்கள் அழாதுங்க, என்ன பிரச்சனைன்னு இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம் ராமச்சந்திரன் அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு நம்ம வள்ளியம்மா கால் போடுறாங்க. அண்ணே ராமச்சந்திரனே, இந்த பாருண்ணே, இந்த வீட்டை 2-3 பேர் இது வேற ஒருத்தங்க வீடு, நீங்கள் இப்போ காலி பண்ணியே ஆகணும், வேற ஒருத்தங்க மேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகி இருக்குது இந்த பத்திரம் அப்படின்னு வந்திருக்காங்க. இப்போ என்னன்னே பண்ண அப்படின்னு இங்கே கிடைக்கும் அதே கதி தான், அப்போது அது வேற யார் அப்படின்னு பார்க்க நேரம் நம்ம விஜய் வராங்க. வீரா பார்க்குறாங்க, அரண்டு போய் நிற்கிறாங்க. விஜய் சொல்கிறாங்க, என்ன வேற யார், இது என்னோட வீடு தான், இது இந்த கடையும் என்னோட கடை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என் மாமா ராமச்சந்திர மாமா எழுதி தந்துட்டாங்க, இப்போ என் பேரில் தான் இருக்குது, நீங்கள் எல்லாம் இங்கேருந்து போகணும், இன்றைக்கே இப்போ பெட்டி படுக்கைகளை சுடுத்திட்டு போங்க. எங்கே போவீங்க? நடுத்தரவுக்கா போவீங்க, இல்லை கோயிலில் பிச்சை எடுக்க போகிறீங்களா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தை அவமானப்படுத்த மாதிரி விஜய் நடக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா இவளை இப்படியே விட்டா நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா, எதையாவது பண்ணணும் அப்படின்னு மாறன் அதிரடியாக இவளெல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடாது, அதிரடியாக நம்ம இவளுக்கு ஒன்று கிடக்கா ஒன்றா ஆக்ஷனில் இறங்கினா தான் இவ எல்லாம் திருந்துவா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம வீரா புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் மாமா இப்படி ஒரு பத்திரமே எழுதி கொடுக்கல, அப்படி இருக்க நேரம் இவ எப்படி இந்த பத்திரத்தை கொண்டு வருவா அப்படின்னு இதை அவள் தயாரித்த போலி பத்திரம் தான் அப்படின்னு போலீஸில் கொண்டு கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள விட்னஸ் என்கிட்ட இருக்குது, இவ போலி பத்திரம் தான் தயாரிச்சிருக்கா, நீங்கள் மாமா இப்படி அவங்க இடத்த எப்படி பிள்ளைங்களெல்லாம் விட்டுக்கிட்டு எழுதி கொடுப்பாங்க, அப்படி ஒன்றும் கொடுக்க முடியாது. இவங்க
வேணும்னிக்கினே எங்கள வெளிய விரட்டணும் அப்படின்னு வந்து பகைய மனசுல வச்சு தான் இந்த போலி பத்திரத்த வந்து போட்டிருக்கா. அதுக்கு சாட்சி இது இருக்கு. அந்த அந்த எங்க மாமாவோட சைனு வேற. அது வந்து எங்க மாமா பண்ணவே இல்ல. அது அப்படி இருக்க நேரம் எப்படி வந்து இவ எழுதியிருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொண்டு வராங்க. அதுக்குள்ள ஆதாரத்த நம்ம வீரா வந்து திரட்டி வந்து நிரூபிக்காங்க. நம்ம ராமச்சந்திரனுக்கு அப்பாடா என் மருமக சாமர்த்தியசாலிதாம்மா அப்படின்னு வந்து வீரா இருக்க நேரம் எந்த பயமும் இல்ல. அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து வர வச்சுறாங்க. அதோட வந்து நம்ம போலி பத்திரம் வந்து தயாரித்த குற்றத்திற்காக நம்ம விஜயோட அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரிங்க வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம விஜயையும் விஜயோட அம்மாவையும். விஜய்க்கு பிளானு மொக்க பிளானாக ஆயிடுது. என்ன விஜய் அடுத்ததாக பிளான் பண்ண நேரமாவது சொதப்பாமல் பண்ணு. ஏன்னா பார்த்தா இப்படி வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீ எங்ககிட்ட தோத்து தான் போகிற. எங்கள் குடும்பத்தை அழிக்கன்னு நினச்சி உன்னோட அம்மா நீ இவங்க தான் வந்து கஷ்டப்படுறாங்க. இதையும் யோசித்து செய்ய மாட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த தடவை இதோடு முடிஞ்சு அடுத்த தடவை எல்லாம் நீ இல்லாட்ட உங்கள் அம்மா 2 வருஷத்தில் யாராவது ஒருத்தர் தான் இருக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு நெத்தி அடியாக தான் நாங்கள் அடிக்க போகிறோம். நீ ஒரு அடி அடித்தா நாங்கள் 10 அடி எடுவேன். நாங்கள் ராமச்சந்திரன் ஃபேமிலி அப்படின்னு வந்து வீராவும் மாறனும் வந்து சேர்ந்து நின்று நம்ம விஜய்க்கே டிமிக்கி கொடுத்துட்டாங்கன்னு